Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1149 பார்ட் 1. ஓபன் பண்ணா லேப் ஃபேஸை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்டசி கம்ப்யூட்டரை போட்டு பயங்கரமா நோண்டிட்டு இருப்பான். அப்போ இடையில ஒரு சிக்னல் கிராஸ் ஆகும். யாரு என்னன்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம எடிசன். வாய்ஸ் வேற கொஞ்சம் கரகரான்னு கேக்குமா. அதாவது கொஞ்சம் முக்கிக்கிட்டே பேசுவான். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா இப்ப அது முக்கியம் இல்ல, சட்டு புட்டுன்னு பேரியரை டிசேபிள் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆற வழிய பாரு, அதுவும் சீக்கிரமா பண்ணும்பான். பட் ஸ்டசிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஹேட்டும் அவனோட டீமும் எப்படியாச்சும் இங்க இருந்து சேஃப்டியா போற வரைக்கும் இவன் இங்க இருந்து போறதா இல்ல. இத சொன்ன உடனே எடிசன் என்ன சொல்லுவான், இனிமேட்டெல்லாம் அந்த பேரியர் இருக்கிறதே வேஸ்ட், ஆல்ரெடி ஆளுங்க எல்லாம் உள்ள பூந்துட்டாங்கம்மா. அதான் அந்த 5 வெல்டர்ஸ் எல்லாம் உள்ள பூந்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால இவளும் உள்ள இருக்கத பார்த்தா கண்டிப்பா காலி பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு எடிசன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஸ்டார்ஹேட் பைரட்ஸுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட் அவன் கொடுத்துட்டான். சோ அதனால அவங்க கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருவாங்க, நீயும் எஸ்கேப் ஆயிருன்னு சொன்னா அவளுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா வேகா பங்க் இவகிட்ட கொடுத்த வேலையே அதான், அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு. பரவாயில்ல, ஒரு வழியா அவங்கள காப்பாத்தியாச்சு, இது போதும்பா. ஆனா எடிசன் மறுபடியும் அவளை தப்பிச்சு போக தான் சொல்லுவான். ஆல்ரெடி அவனே அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி சாக போற தருணத்துல முக்கி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். பட் அவ கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா அவளுக்குன்னு சொல்லிக்க வேகா பங்க் மட்டும்தான் இருந்தாரு. இனி இதுக்கப்புறம் நான் வெளியில போய் யாருக்காக வாழ போறேன், அதனால நான் இங்கேயே சாகறதுக்கு தயாருங்கிற மாதிரி பேசுவா. இது எல்லாத்தையுமே கக்கு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவனால இன்னும் தப்பிக்க முடியல, வால்குள்ள மாட்டினவன் அப்படியே தான் இருக்கான். சரி, மொத்தத்துல இங்க ஸ்டசி வெளியில போற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க ஜின்பே பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு வேகமா ஓடிட்டு இருப்பானா. நம்ம நமி கான்டாக்ட் பண்ணி எங்கடா இருக்கீங்க சீக்கிரம் வாங்கன்னு கத்திட்டு இருப்பான். அவன் மன்னிச்சிருமா, நாங்க பக்கத்துல வந்துட்டோம்பா. ஜோரோ இருந்துட்டு சும்மா இல்லாம அவகிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, நம்ம தான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேகமா தானே போயிட்டு இருக்கோம்பா. நமி கேட்டுட்டு கடுப்பாயி, கொய்யால உன்னால தாண்டா இவ்வளவு பஞ்சாயத்தும், நேர்ல வா மகனே, மிதிக்க போற மிதியில உன் பல்லுகள் எல்லாம் திரிக்க போதும்பா. ஆத்தாடி இவகிட்ட வாய கொடுத்து புண்ணாக்கிட்டமேன்னு முழிப்பான். அதே நேரம் நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்க ஜெயண்டோட கப்பல் இருக்குது இல்ல, அத மெரைன் கப்பல்லாம் சுத்து போட்டுட்டானுங்க. இனி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம லூஃபியோட டீம் சீக்கிரமா கிளம்பினாதான் எந்த ஒரு அட்டாக்லயும் சிக்காம தப்பிக்க முடியும். ஏன்னா எல்டர்ஸுங்கெல்லாம் இப்ப டைவர்ட் ஆகிருக்கானுங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தப்பிக்கிறது ரொம்ப கடினம். அதே நேரம் இங்க அட்லஸ் வேகா பங்க கொண்டு போய் கப்பலுக்குள்ள பத்திரமா வச்சுட்டு அவரை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே வெறியோட அங்கிருந்து வெளியில போவான். மகனே, இனிமேட்டு எவன் என் கையில கிடைச்சாலும் செத்திங்கடான்னு. அப்புறம் அந்த குதிரை எல்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கூட 2 ஜெயண்ட்டுங்க முக்கிய சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அந்த டைம் சஞ்சய் என்ன பண்ணுவான், கால்ல அனல் பறக்க போய் அட்டி பொல்லன்னு பொல்லந்து கட்டுவான். பட் என்னதான் அடிச்சாலும் அவங்களுக்கு தான் சுத்தமா வலிக்கவே மாட்டேங்குது. திருப்பிட்டு சஞ்சிக்கு வைப்பான் பாருங்க 4 அடி, திருச்சிருவான். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவன் தனியா சண்டை போட்டிருந்தான்னா கண்டிப்பா அந்த மொட்டை குதிரை எல்டர் நம்ம சஞ்சிய படுக போட்டு கஞ்சி ஊத்தி இருப்பான். நல்லவேளை ஜெயண்ட், பிராங்கி, பானின்னு எல்லாருமே அங்க இருக்கிறதுனால இவன் அடிச்சவன அவன் அடிப்பான், அவன் அடிச்சவன இவன் அடிப்பான்னு மாத்தி அடிச்சு அந்த குதிரை எல்டரை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் என்ன, எவ்வளவுதான் அடிச்சாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. எல்லாத்தையும் அடிச்சு அசால்ட்டா தட்டி விட்டுட்டு என்னோட டார்கெட் பானி தான், ஒன்ன நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவளை அடிச்சு ஸ்கையில திருக்க விட்டு பாஞ்சு போய் கல்லுத்தோட ஒரு வெட்டு. அப்படி வெட்ட போகும்போது ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. இங்க நம்மளால எல்லாம் பாணின்னு கத்திட்டு இருப்பானுங்களே தவிர யாராலையும் டக்குன்னு காப்பாத்த போக முடியல. ஏன்னா ஆல்ரெடி சஞ்சய் அடி வாங்கி இருக்கான், ஜெயண்டலுக்கும் அடுத்து அடி விழுந்து இருக்குது. பாணியோட சோழி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதான் நம்ம பிராங்கி இடையில பூந்து காப்பாத்தி இருப்பான். ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அவ தலை தனியா பறந்துருக்கும். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா அவளோட பெரிய சைஸ் ஃபார்ம்ல தான் சண்டை போட்டிருப்பான். ரொம்ப நேரத்துக்கு அதே ஃபார்ம்ல இருக்க முடியல, அதனால டப்புன்னு சின்ன பண்ணா மாறிடுவான். பிராங்கி தான் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாத, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாமா. இந்த ஜெயண்ட்டுங்க 2 பேரும் கடுப்பாகி அந்த எல்டரை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு வெறியோட கிளம்புவானுங்க. ஆனா அந்த எல்டர் ஏர்லயே குதிரையில டிராவல் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். வேற ஒண்ணும் இல்ல, வேகா பங்கோட பிராட்காஸ்ட தடுக்கிறதுக்காக தான். ஏன்னா அப்பவே கிளம்பி இருக்கணும். சரி, கண்ணு முன்னாடி தானே இருக்காங்க, ஈஸியா போட்டு தள்ளிடலான்னு கொஞ்சம் டைம் எடுத்து சண்டை போட்டு பார்த்தாரு. ஆனா வேலைக்கு ஆகல, அதனால தான் கிளம்பியாச்சு. ஜெயண்ட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவன் ஏர்லயே மெயின் ரோட்ல போற மாதிரி போயிட்டு இருக்கான்னு லுக் விட்டுட்டு இருப்பானுங்க. இங்க நம்ம வேகா பங்க் இன்னும் அந்த பிராட்காஸ்ட முடியல, கதை போய்கிட்டே தான் இருக்குது. அந்த வாய்டு செஞ்சுரி எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா ஜாய் பாய் தோக்கப்பட்டதுக்கு அப்புறம். இப்படி அவரோட வாய்ஸை கேட்கும் போதே அந்த குதிரை எல்டருக்கு கடுப்பாவும், கொய்யால எவ்வளவு நேரம்டா இதே மாதிரி பேசிட்டு இருப்பேன்னு. சோ அந்த கடுப்புலயே அங்க இருக்க ஷீல்டு இருக்குல்ல, அதான் ஏர்ல இருந்த அந்த லேபோட ஷீல்டு, அதை ஓங்கி ஒரு வெட்டுவாரு பாருங்க. மேல இருக்க ஷீல்டோட சேர்த்தி பில்டிங்ஸே பொளந்துரும். அந்த அளவுக்கு வெறித்தனமான வெட்டு. அங்க இருந்த லேபுக்குள்ளதான் அந்த சைபர் போல் ஏஜென்ட்ஸுங்களும் அதுக்கப்புறம் ஹாக்கு, பியரு, ஷார்க்கு, ஃபிளமிங்கோன்னு அந்த 4 பவர்ஃபுல்லான பொடுசுங்க இருக்குதுங்களே, அதுங்களும் சேர்த்தி கீழே விழும். மொத்தத்துல ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி, அப்படியே வேகா பங்கோட ஸ்பீச்சை கண்டினியூ பண்றாங்க. இந்த
உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐலாண்டுங்க இருக்குது. அந்த ஒவ்வொரு தீவுகளுக்குமே கடலை தாண்டி போறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம். நிறைய பேர் அதுக்காக பயந்துகிட்டே அவங்க மொத்த வாழ்க்கையுமே ஒரே ஐலாண்ட்ல இருந்து கழிச்சிடுறாங்க. மத்த ஃபாரின் கல்ச்சர் எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஸ்டம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அந்த டைம்ல நடந்த ஒரு பேரழிவால உலகமே கடலுக்கடியில மூழ்கிச்சு. இப்ப இவங்க ஒவ்வொரு தீவா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடம்லாம் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கான்டினென்ட்ஸா இருந்துச்சு. இதெல்லாம் கேட்டவன அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடலை மூழ்கி இருக்குன்னு சொன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்ப கடலுக்கு அடியில அழிஞ்சு போய் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த நிறைய கான்டினென்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலுமே ஒரு சில முக்கியமான கான்டினென்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருந்து அழிக்கப்பட்டிருக்குது. இப்படி இதெல்லாம் சீரியஸா எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நொச்சிக்கோ இருக்காளே, அதான் நம்ம நமியோட சிஸ்டர், அவ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நான் தேஞ்சரன் செடிக்கு தண்ணி ஊத்த போறேன்ட்டு கிளம்புவா. ஏமா உலகமே எங்க ஆபத்துல இருக்குது, நீ என்ன பாதியில போறேன்னு கேட்டா அடப்போங்க ஏன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போவா. அவளுக்கு அதை பத்தி எல்லாம் சுத்தமா கவலை இல்ல. இப்ப என்னன்னா உலகத்துல பாஸ்ட்ல இருந்தே எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காம இருந்திருந்தா அந்த வாய்டு செஞ்சுரியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படியும் வெளியே தெரிஞ்சிடும். ஆனா வெறும் 100 வருஷத்துல கடலோட அளவு 200 மீட்டர் மேல ஏறி இருக்குதாமா. அதனாலதான் வாய்டு செஞ்சுரியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே 200 மீட்டரான்னு சொல்லிட்டு எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி கத்திட்டு கிடப்பானுங்க. ஏன்னா மெரைன்ல இருக்க ஒரு பெரிய வார்ஷிப்போட சைஸே 60 மீட்டர் தான். 200 மீட்டர்னா எவ்வளவு ஹைட்டு அப்படின்னா மொத்த உலகமும் அழியறது கன்ஃபார்ம் தானே. இதனால மெரைன் ஆளுகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள். உடனே அவனோட கேப்டன்ஸ் எல்லாம் கத்துன்னு கத்துவானுங்க. அந்த ஆளு பேச்சை ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க லூசு பழிகளா, போங்கடா போய் நம்ம சைஃபர் போல் ஏஜென்ட்ஸுங்க செரஃபிமுங்க எல்லாம் மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பச்சை பச்சா திட்டி அனுப்பி விடுவாங்க. இப்ப என்னன்னா இந்த விஷயத்தை சில பல ஐலாண்ட்ல சீரியஸா எடுத்துக்கிறாங்க, சில பல ஐலாண்ட்ல காமெடியா எடுத்துக்கிறாங்க. வேக பங்க பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது உண்மையான தெரியணும் வைங்க. அதுலயும் ஒரு சில பேர் அங்க இருக்க மலையெல்லாம் பார்த்துட்டு 200 மீட்டர்னா இந்த மலை அளவுக்கு தானே அப்படின்னா இனி இதுக்கப்புறம் எத்தனை மக்கள் சாக போறாங்கன்னு தெரியலையேன்னு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. சரி, எதுக்காக அந்த வாய்டு செஞ்சுரியில 200 மீட்டருக்கு கடல் மேல வந்துச்சு? சொல்ல போனா அது காமனா நேச்சரால நடந்த விஷயமே இல்ல. கண்டிப்பா அது மேன்மேடு டிசாஸ்டர் தான். அப்படிங்கும்போது இன்னுமே பயமா இருக்கும் எல்லாத்துக்கும். அப்படின்னா உலகத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கத்தானே செய்துன்னு. சப்போஸ் அது நேச்சரால உருவாக்கப்பட்ட ஒரு டிசாஸ்டரா இருந்தா அது அடுத்தடுத்து ஏகப்பட்ட டைம் நடந்திருக்கும். சொல்ல போனா ஒரு 200-300 வருஷத்துல ஒரு 4-5 டைம் ஆச்சு நடந்திருக்கும். ஆனா வாய்டு செஞ்சுரிக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்லை. கிளைமேட்டாலஜிஸ்ட், ஜியாலஜிஸ்ட், என்விரான்மெண்டல் சயின்ஸ், அட்மாஸ்பியரிக் சயின்ஸ்னு ஏகப்பட்ட விஷயத்தை படிச்ச எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம், இது நேச்சரால நடக்கல, அந்த 100 வருஷத்துல மட்டும்தான் நடந்திருக்குது. சோ இதை வச்சு நம்ம வேகா பங்க் முடிவு பண்ணிட்டாரு, கண்டிப்பா இதே மாதிரி மறுபடியும் ஒரு டைம் சீ லெவல் அதிகரிக்க போகுது. அந்த 100 வருஷத்துல நடந்த அதே மாதிரி, அதுவும் எதாலன்னு நல்லாவே தெரியும். 800 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மூழ்கப்பட்ட அதே ஆன்ஷியன் வெப்பன்ஸால தான். சொல்ல போனா அது இன்னுமே இந்த உலகத்துல இருக்குது. அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு கிரேட் வாரோட வாய்டு செஞ்சுரியில நடந்த அதே சம்பவம் கண்டிப்பா மறுபடியும் நடக்கும். இதுல இருந்து இன்னொரு விஷயமும் நல்லா தெரியுது, அந்த போர் இன்னுமே முடியல, மறுபடியும் தொடர போகுதுன்னு மனுஷன் வேற லெவல்ல மாசா சொல்லுவாரு. சரி, இனி இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெளிவா தெரியுது. அது எந்த லெவல்ல நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.